போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 14வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம் 6ஆம் தந்திரத்துல இதுல பக்குவன் அப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். 14 மந்திரங்களை நமக்கு அருளி உள்ளார். பக்குவன் அப்படின்னா எதுக்காக நிதானமா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க, திறமையா இருப்பாங்க, இவங்கெல்லாம் பக்குவத்துக்கு ஒரு இலக்கணமா சொல்லலாம். முதிர்ச்சி அடைந்தவர் அப்படின்னு சொல்லும் போது அறிவு அனுபவம் இருக்கும். தகுதியுடையவர் அப்படிங்கும்போது குவாலிஃபிகேஷனை சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல பார்க்க வர்றது ஆன்மீக பக்குவம் அப்படின்னா எப்படி இங்க நமக்கு பிராக்டிக்கலா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனத அளவுல ஆசைகளை கடந்து அமைதியையும் தெளிவையும் பெற்ற ஒரு நாணய தாங்க எங்க ஆன்மீக பக்குவம்னு நம்ம சொல்லலாம். சமைக்கிறதுல சொல்லுவோம் நாம பக்குவமா சமைத்தல் அப்படின்றது அங்க ஒரு வார்த்தையை நம்ம அங்க பயன்படுத்துவோம். அப்போ பக்குவ தன்மை என்ன அப்படின்னு சொல்லி, அதுக்கான தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ஞ்சோன்னு பார்த்தீங்களா, இறைவனுக்கும் குருவுக்கும் பணிஞ்சு இருக்கிறது, அப்புறம் வேத ஆகமங்கள்ல உண்மையை ஆராய்ச்சி பண்றது, நாண தேடல், இப்படியாக பக்குவப்படுறதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸா நம்ம இங்க சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு அவரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா, இறைவனை அறிவதற்காக மனமுதிர்ச்சி பெற்றவர், உலக பற்றுகளை துறந்து மெய்யறிவை தேடும் நிலை அப்படின்றது. நம்மலாம் இந்த செய்திக்கு வந்துட்டோமான்னு ஒரு செக்கிங் பாயிண்ட் தான் இது. அதனால மன முதிர்ச்சி வேணும், குரு வழிகாட்டுதல் வேணும், நெறிமுறைகள் வேணும், பற்றற்ற நிலை வேணும். இவ்வளவும் இருந்தாதான் இந்த சாப்டருக்குள்ள புரியறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தொழிலறிவாளர் சுருதி கண்ணாக பகுது அறியாத பரமகுருவை வழி அறிவார் நல்வழி அறிவாளர் அறிவு அறிவார் மற்றவை அல்லாதவரே அப்படின்னு அவருடைய விளக்கத்தை, இந்த மந்திரத்தை இங்க நமக்கு அவர் குறிப்பிடுகின்றார். இந்த பாடல்கள் எல்லாமே நமக்கு இந்த 6ஆம் தந்திரம் ரொம்ப நமக்கு நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துக்கான பேஸ்மெண்ட்னு சொல்லலாம். இத அந்த அளவுக்கு இதுல நிறைய நமக்கு விஷயங்களை கொடுக்கின்றார். இந்த தொழில் அறிவாளர் சுருதி கண்ணாக அப்படின்னாக்கா, நம்ம இந்த நமக்கு குருவை மனிதரா பார்க்க கூடாது, ஒரு ப்ரொஃபஷனலி இஸ் கைடர், மென்டர் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்க்கணுன்ற முதல் வரியில் நினைக்கிறேன். அப்புறம் பகுதறியாத பரம குருவை அப்படிங்கும்போது அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, குற்றங்கள் எதுவும் இல்லாத ஒரு மையறிவுக்கான குவாலிஃபிகேஷன், நல்ல ஒரு குருவா, சீடர்கள் பகுதட்டவரா பார்த்து கொடுக்கக்கூடியவரா ஒருத்தர். அதாவது ஒரு மாம்பழம் இருக்குன்னு சொன்னா அதுல பகுது இல்லைன்னு சொன்னா பல குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் அவர் அந்த குரு செலக்ட் பண்ற சீடனும் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் வழியறிவார் நல் வழியறிவாளர் அப்படின்றார். அப்போ ஒன்ஸ் நம்ம அந்த நல்ல குருவை சூஸ் பண்ணிட்டோம், சரணடைந்தனும், அப்போ அந்த குரு காட்டுகின்ற வழிதான் சரியான வழி அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லாதவங்க எல்லாம் அதுக்கு என்னன்னா, எது அழியக்கூடிய வழியோ அதை பின்பற்றுவார்கள் அப்படின்றதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். அப்ப இந்த இடத்துல நம்ம குருவே கண்ணன் எடுத்துக்கலாம். நம்ம கண் மாதிரி அவங்க எப்படி இருட்டுல நடக்கிறதுக்கு கண் தேவைப்படுகின்றதோ, அத மாதிரி ஆன்மீக இருட்டுக்கு குரு தேவைப்படுகின்றார். அப்படி அப்புறம் குருவுக்கு அப்புறம் தெளிவு, நமக்கு யார் நல்லா வந்திருக்கிறாங்க அப்படின்றது. அப்புறம் பகுத்தறிஞ்சு பார்த்து அதுல நம்ம விவேகமா செயல்படக்கூடிய விஷயங்கள். இப்ப இந்த வழியறிவார் நல் வழியறிவாளர் அப்படின்றதுக்கு ஒரு கதை ஒண்ணு பார்க்கலாம்னீங்கன்னா, ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு ஊர்ல இருந்தாரு. பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் நிறைய சொத்து இருக்குது. மன அமைதி இல்ல, நிம்மதியை தேடி பல இடங்களுக்கும் போனாரு. அப்புறம் கடைசியா ஒரு காட்டுல போய் ஒரு நாணய பாக்குறாரு. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா என்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனா என் வாழ்க்கை எங்க டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, ஏதாவது கொஞ்சம் கைட் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு அகல விளக்க கொடுத்து, இன்னைக்கு அமாவாசை, இந்த விளக்க தூக்கிக்கிட்டு இந்த காட்டுல நடந்து போ அப்படின்னாரு, உனக்கு விடை கிடைக்கும்னாரு. இவர் பயந்து போட்டாரு. ஏங்க நானே இருட்டுக்கு ஒதுங்கிதான் உங்ககிட்ட வந்தேன், என்கிட்ட ஒரு தெளிவு இல்லைன்னு தான் உங்களை கேட்டேன், நீங்க என்ன அந்த விளக்க கொடுத்து போக சொல்றீங்களே,
அடர்ந்த காடு, சின்ன விளக்கு, இந்த வெளிச்சம் எப்படி பத்தோம்னார். அப்ப 2 அடி தெரியுதா? தெரியுது. அப்ப போயிட்டே இரு, போக போக அடுத்த 2 அடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு. இதுதான் 2 அடி நடந்தால் விளக்கின் வெளிச்சமும் உன்னோடு 2 அடி முன்னே வரும். இப்படியாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால் 1000 மைல் கூட நீ போலாம். அப்போ உனக்கு குருவும் இந்த விளக்கை போன்றவர் தான். இப்போ நான் குரு வந்து உனக்கு விளக்கா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது செல்வந்தருக்கு ஒரு உண்மை அங்க புரிதல் ஏற்படுகின்றது. இதுல என்னன்னா, குருவை வந்து நம்ம கண்ணாக வழிகாட்டியாக எடுத்துக்கணும். அப்படி இந்த அடர்ந்த காற்றுக்கு விளக்காக இருக்கின்றாரோ அது மாதிரி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து பக்குவப்படக்கூடிய நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நல்ல மென்டார்ஷிப் வேணும். ஒரு கம்பெனி சொல்லுவாங்க ப்ரொஃபஷனலி மென்டார்ஷிப் அப்படின்றது. அப்புறம் அதுல வந்து நம்ம ப்ரெஸ்பெக்டிவா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அதுல நம்ம டிசிஷன் மேக்கிங் இருக்கிறது மூலமா எது பெஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட வாழ்க்கையை நாம பயணிக்கும் போது பக்குவன்ற ஸ்டேஜுக்கு நம்ம வர முடியும் அப்படின்றது உணர முடிகின்றது. வாருங்க கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிக மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1690வது திருமந்திரம் பக்குவன். திருமந்திரம். தொழில் அறிவாளர் சுருதி கண்ணாக பழுது அறியாத பரமகுருவை வழி அறிவார் நல்வழி அறிவாளர் அழிவு அறிவார் மற்றை அல்லாதவரே. அருமையான திருமந்திரம். பேரின்ப முத்தியை அடையும் சரியான வழி அறிந்து அதனை ஆளும் வல்லமை பெற்றவர்கள் வேத ஆகம நூல்களை கண்போல கற்று குறையொன்றும் இல்லாத சீடனை கரையேற்றும் செயல் திறம் உடைய ஆசிரியனை வழிபடும் முறை அறிந்தவர்கள் நல்வழி செல்லும் மார்க்கம் உணர்ந்தவர் ஆவார்கள். இதனை அறியாத மற்றவர்கள் தமக்கு வரப்போகும் அழிவை அறியாது இருப்பவர்களே ஆவர். தொழில் செயல் சுருதி வேத ஆகம நூல்கள் பழுது குற்றம் குறை. கழக வெளியீட்டில் செந்தமிழ் வேத ஆகமங்கள் கண்ணாக குற்றம் ஒரு சிறிதும் இல்லாத மேலான சிவகுருவின் திருவடியை சார்ந்து அவரை வழிபாடு செய்தலை அறிவார் வீடு பேறு எய்தும் நன்னெறியாளர் ஆவார். இவ்வுண்மை அறியாதவர் பிறந்து இறந்து உழலும் அழிவு நெறியினையே அறிவர். அவர்கள் வீடு பேற்றுக்கு உரியர் அல்லாதவர் ஆவர். தொழில் கன்மங்கள் சுருதி வேதம் ஆகமம் பழுது குற்றம் வழி அறிவார் வழிபட அறிவார் அழிவு அறியார் அழிவினை செய்யும் துன்மார்க்கம் அறிவார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நந்தியம்பெருமாள் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1690. என்னோட புத்தகத்துல தொழிலறிவாளர் சுருதி கண்ணாகன் போட்டிருக்கு. சில இதுல வந்து தொழுதறிவாளர் கருதி கண்ணாகன் போட்டிருக்கு. ரெண்டுமா பார்க்கலாம். தொழிலறிவாளர் சுருதி கண்ணாக பழுதறியாத பரமகுருவை வழியறிவார் நல் வழி அறிவாளர் அழிவறிவார் மற்ற அல்லாதவரே. Translation: Those who know the technique of the wisdom of the Vedas know the way to seek the blemishless great Guru. They know the pathway to virtue. The rest of the multitude which knows not are destined to destruction. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழுதறியாத பரமகுருவை அதோட அவங்க அந்த பரமகுருவை
அவங்கள்ட்ட என்ன கத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. பழுதறியாத பரமகுருவைனா அந்த குற்றமில்லாத தூய்மையான இடத்துல இருக்கிற பரமகுருவை. ஏன்னா அவங்கள்ட்ட எந்த மனம்ன்றது இல்ல இல்லையா? அதனால ம் மனம்ன்றத கழட்டி வச்சுட்டு அவங்க கரை ஏறிட்டாங்க. இந்த கடல்ல இருந்து நம்ம பக்குவப்படுறதுக்காக நம்ம ஒரு விஷயம் நமக்கு குடுக்கப்பட்டது. மனம் என்று ஒரு ஒரு விஷயம் குடுக்கப்பட்டது. நமக்கு பாடம் கத்துக்கணுங்கிறதுக்காகவும், பக்குவப்படணுன்றதுக்காகவும். பக்குவம் அடைஞ்சிட்டோம்னா, நம்ம மனம் வந்து பக்குவம் அடைஞ்சிருச்சு. அதுல எந்த ஒரு களங்கமும் இல்ல அப்டின்னா, அவங்க அத இனி தேவையில்ல அவங்களுக்கு இல்லையா? அந்த தேவையில்லன்னா, அப்புறம் அவங்க எங்க போகுறது? அப்டின்னா, அவங்க அந்த இது எப்படி போறது? அந்த திருவடி இறைவன் திருவடிக்கு நான் எப்படி போறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் மனத சரி பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். என்ட்ட எந்த களங்கமும் இல்ல. இப்ப நான் வந்து எப்படி இறைவன் திருவடிய போறது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு குரு வேணும். அப்ப எனக்கான குரு எப்படி இருக்கணும்னா, அவரு அந்த நிலையில இருக்கணும். அவரு கரையேறினவர், அவர் மனதை விட்டு மனதை எல்லாம் கழட்டி வச்சுட்டு போனவங்களா இருக்கணும். அப்படி அந்த இடத்துல இருக்கிற குருவ தான் பரமகுருவை, அந்த சிவத்துல இருக்கிற குருவை தொழுதறிவாளர் சுருதி கண்ணாக. இதுல வந்து தொழுதறிவாளரும் இருக்கு, தொழிலறிவாளர்ன்னும் இருக்கு. அம் இது தொழில் அந்த இதுல பார்த்தோம்னா, அவங்க சொல்றபடி அந்த அந்த டெக்னிக்ஸ் அதெல்லாம் அந்த இப்ப அஷ்டாங்க யோகான்னு சொல்றோம் இல்லையா? அந்த அ குருவின் வழிமுறையை பின்பற்றி, கருதி கண்ணாக அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அதிலேயே இருந்து, தூய்மையான சீடனாக இருந்து, அந்த மாதிரி பண்ணாலும் சரி, இல்ல அ தொழுதறிவாளர்னா, அவர பக்தனாக இருந்து, அ சுருதி கண்ணாக அவங்க சொல்றது படிலாம் கேட்டு நடந்து, அந்த குருவை வந்து ஏற்று அவங்க அவங்க வழியில நடப்பாங்க. அவங்கள பின்பற்றுவாங்க. அந்த அறிவாளர். நம்ம இதுலருந்து மீளணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, அவங்கள பின்பற்றுவாங்க. வழி அறிவார் நல் வரிய வழி அறிவாரே. வழி அறிவார் நல் வழி அறிவாளர். இந்த வழியில செல்றவங்க அந்த நல்வழிக்கு தான் போவாங்க. அததான் சொல்றதா பார்க்கிறேன். அழிவறிவாள் ம அ அறிவறிவாள் அழிவறிவார் மற்றையல்லாதவரே. இது மற்றவங்க எல்லாம் அழிவ நோக்கி தான் போவாங்க. திரும்ப திரும்ப இந்த வினைகள்லே மாட்டிட்டு, இதுலருந்து மீளத் தெரியாம, இதிலே திரும்ப வினைகள சேர்த்துக்கிட்டு, இதிலே அ இருப்பாங்க. இதுலருந்து மீளணும் அப்டின்னா, ஒரு நல்ல அந்த பரமகுருவாக, சிவத்தை அடைந்த குருவ வந்து பழுதடையாத குருவாக இருந்தாங்கன்னா, அவங்கள பற்றிக் கொண்டு போறவங்க, நல் நல் வழியில தான் போவாங்க அப்டின்ற மாரி நான் அத புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. பிரச்சனையா இருக்காங்கம்மா. அவர் முடிச்சிட்டு எனக்கும் ஒரு 2 நிமிஷம் டைம் வேணும். வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதம். தொடர்ந்து சிந்தித்து இன்று 6வது தந்திரத்துல ஒரு நிறைவான ஒரு பக்குவ நிலையில அபக்குவன் என்பதை சொல்லி இன்னைக்கு பக்குவன்னா யாரு எப்படி அப்படிங்கிறத பத்தி நீ வரக்கூடிய 14 மந்திரங்கள்ல சொல்ல இருக்கிற. இப்ப பக்குவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரியான ஒரு முடிவை ஒருத்தன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் பக்குவப்பட்டவன்னு சொல்றான். இப்ப உடல் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு சரியான தீர்வை கொடுக்கறவங்க எல்லாம் பக்குவப்பட்டவங்க. அதாவது உடலை பற்றி, உயிரை பற்றி, அறிவை பற்றி, இந்த இயற்கை ரகசியங்கள்லாம் உணர்ந்தவங்க, உள்ளுணர்வாக பெற்றவங்க, பல்வேறு அனுபவங்கள் பெற்றவங்க. அவங்க எப்படி பெற்றிருப்பாங்க என்று சிந்தித்து பார்த்தா, சுருதி என்ற அளவுல முன்னோர்கள் கண்ட அந்த வாழ்வியல் அனுபவங்கள், இறை அனுபவங்கள், அந்த அனுபவங்களுடைய தொகுப்பு தான் வேதங்களாக நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை யாரு எழுதுனாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா எத்தனையோ தலைமுறையாக சிந்தித்து சிந்தித்து அந்த பக்குவப்பட்டவங்க சொன்னது அதை நாங்க குருவாக இருந்து, அதாவது அனுபவப்பட்டவங்க சொல்லும் போது அதை கேட்டுக்கிறது, அதை நடைமுறையில கடைபிடிச்சு பார்க்கறது, அதனுடைய நன்மைகளை மேன்மைகளை அறிகிறது, உணர்றது, அவங்க இன்னும் மெருகூட்டி அடுத்தவங்களுக்கு சொல்றது.
இப்படி சுருதி என்ற அளவுல குருசீல பரம்பரையாக அப்படியே தொடர்ந்து வந்தது. கடைசியில் அது எப்படி ஆச்சு, வேதங்களாக நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அத புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் உபனிஷத்துக்கள் என்ற அளவுல சில கருத்துக்களை சொல்லி அதை உணர வைக்கிறதுக்கு ஓமான ஓமேயங்களை சொல்லி நமக்கு உணர வைக்கிறாங்க. அதுவும் புரியலையா, கதை மாதிரி சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு இன்னைக்கு மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களையும் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். இது போல எத்தனையோ வகையில அந்த இயற்கை உண்மைகளை உணர்ந்தவங்க உணராதவங்களுக்கு உணர்த்துறதுக்காக ஒரு பக்குவப்பட்ட நிலையில நமக்கு அந்த கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. கருத்துக்கள், அந்த கருத்தை அறியணும். அப்ப தெய்வ கருத்து எப்படி இருக்கு என்று பார்த்தா அத யாரும் ஓமான ஓமேயம் கொண்டு விளக்கி சொல்லிட முடியாது. இப்படித்தான் இருக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு டைமென்ஷன் சொல்லுவாங்க, காலம், தூரம், வேகம், பருமன். அந்த டைமென்ஷன் கிடையாது. நீள அகல ஆழம் உயரம் இப்படி எதுவுமே நம்ம கணக்கு போட்டு இந்த ஷேப்ல இருக்கு இந்த உருவத்துல இருக்குன்னு சொல்லவே முடியாது. அது அரூபமான ஒன்று. அறிவும் அரூபமா தான் இருக்குது, தெய்வ நிலையும் அரூபமா தான் இருக்கு. எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்த அறிவை அறிந்து பக்குவப்பட்டவங்க தான் இந்த அறிவாளர். அந்த அறிவாளர் எப்படி இருக்கிறாங்க, நல்லறிவாளர். ஆக்கத்துறையில அறிவை செலுத்தி நம்ம ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க அந்த நல்லறிவாளர். நல்ல அறிவாளர்னு சொல்றோம், அது நன்மை தக்க வகையில அந்த செயல்கள் செய்தா அவங்க எல்லாம் நல்லறிவாளரா சொல்றாங்க. அப்ப மற்றது நாம தான் புரிஞ்சுக்கணும், நன்மை தீமை. அப்ப நன்மைக்கு எதிர்ப்பதை என்னன்றதையும் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நல்லறிவார், நல் வழி அறிவாளர்னு கொடுக்குறாரு, நல்வழி அறிவாளர்னு கொடுக்குறாரு. அப்ப நல்வழி எது அப்படின்னா அந்த மெய்ப்பொருளை உணரத்தக்க வகையில இருக்கக்கூடிய வழிமுறை. இந்த வழி அப்படிங்கிறத நெறி அப்படிங்கிற வார்த்தைகள்ல நிறைய நேரம் பயன்படுத்துவாங்க. நெறி, அப்ப அறநெறி. அறம் என்பது யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு முறை. அதே மாதிரி அது ஒரு கடமையாக நம்ம செய்யணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும். நமக்கு இருக்கிறத மற்றவங்களோடு பகிர்ந்து கொள், அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மைக்குத்தான் ஈகைன்னு பேர். அப்போ ஒழுக்கம் என்பது வேணும், கடமையையும் முறையாக செய்யணும். நம்ம என்ன கொண்டு வந்திருக்கிறோமோ அதை வச்சு 4 பேருக்கு உதவியா இருக்கிறது மாதிரி செய்யறது ஈகை என்பது. அப்ப இந்த வகையில அந்த அறம், அந்த நெறியை நாம கடைபிடிக்க வேண்டும். அப்ப நல்வழி அறிவாளர் அத்தனை பேரையும் அறத்தை கடைபிடித்தவர்கள். இப்ப இந்த பக்குவன்ல முதல் மந்திரமாக கொடுத்திருக்கிறத பாருங்க. தொழிலறிவாளர் சுருதி கண்ணாக பழுதறியாத பரமகுருவை. தொழிலறிவாளர் சுருதி கண்ணாக பழுதறியாத பரமகுருவை. வழியறிவார் நல்வழி அறிவாளர், வழி அறிவார் நல்வழி அறிவாளர். வழியறிவார் நல்வழி அறிவாளர். அழிவறிவார் 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 மற்றையல்லாதாரே. தொழிலறிவாளர் சுருதி கண்ணாக பழுதறியாத பரமகுருவை. வழி அறிவார் நல்வழி அறிவாளர். அழிவறிவார் மற்றையல்லாதாரே. அது பாடலை திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கும் போது இயல்பாகவே நமக்கு புரிஞ்சு போயிடும். இப்ப தொழில் அப்படின்னா இந்த உலகத்துல நாம என்ன செய்யறோம் யோசிச்சு பாரு. பாரதி சொல்லுவாரு, நமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் அப்படின்னா. அப்போ நமக்கு தொழிலே அன்பு செய்யறதுங்கிறார். அந்த அன்பு செய்யறதுக்கு முன்னாடி நாம வயிற்றுக்கு ஏதாவது கொடுக்கணுமேன்றதுக்காக கர்ம இந்திரியம், ஞான இந்திரியம்னு சொல்லுவாங்க அந்த கருவிகள். இந்த உடம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்று மகான் குறிப்பிட்டிருப்பார். அப்ப அந்த உடம்பை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் நம்ம தொழிலாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மாவை, இந்த உயிரை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே.
அப்ப அந்த உடம்பு நல்லா இருந்தா தான் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரை வளர்க்க முடியும் என்று சொல்லும் போது, அந்த உயிருணர்வு இல்லாம இறை உணர்வை பெறுவது என்பது சாத்தியமே இல்லை. அப்ப இறை உணர்வு பெற வேண்டும் என்றால் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிருணர்வை பெற வேண்டும். உயிருக்கு உருகன் செய்யாமை என்று குறிப்பிடுவார். அப்போ உயிருக்கு எந்த வகையிலும் துன்பம் கொடுக்காத அந்த நெறி, அந்த வழிமுறை, அதுதான் நல்வழி. அப்ப நல்வழியில இருக்கக்கூடிய அந்த நல்வழியை அறிந்தவர்கள் எந்த குற்றமும் இல்லாத அந்த ஆதி நிலைய, தூய நிலைய உணர்ந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய பரமகுரு. எந்த குற்றமுமே இருக்காது. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று எந்த குறையும் குற்றமுமே காண முடியாது. பழுதில்லாத வகையில. இப்ப பழுதுபட்டு போச்சுன்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இப்ப நம்மகிட்ட ஒரு கருவி இருக்குது, அந்த கருவி பழுதுபட்டு போச்சுன்னா ஒரு பிரயோஜனமும் படாது, தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான். ஆனா பழுது நீக்க தெரிஞ்சுட்டா அதை மீண்டும் ரீயூஸ் பண்ணலாம், பயன்படுத்த முடியும். அப்ப பழுது இல்லாத ஒரு குரு என்ன பண்ணுவாரு, நாம பழுதுபட்ட நிலையில போனா கூட நம்ம பழுதுகளை எல்லாம் நீக்கி சரி செய்து மறுபடி அது இயங்கக்கூடிய தன்மையில கொண்டு வர முடியும். அந்த பக்குவப்பட்ட குருநான மெக்கானிக் என்ன செய்கிறாரோ அந்த வேலையை நமக்கு செய்வார், ஆச்சரியப்பட வைப்பார். ஏன்னா எல்லாத்தையும் படைத்தது இயற்கை. எங்கே முறை தவறி நாம என்ன செயல் செய்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டோமோ அந்த துன்பத்திற்குரிய காரணத்தை நாம உணர்ந்துட்டா மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம். அதுதான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிப்ப வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று சொல்வார். அப்ப துன்பத்திற்குரிய காரணம் தெரிஞ்சு போச்சுன்னா அதை நம்ம செய்ய மாட்டோம். இதெல்லாம் வேதங்கள் வழியாக நமக்கு உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. உணர்ந்தவர்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த நல்வழி அறிவாளர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்படி உணர்ந்து வரும்போது நம்முடைய வழியை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்ம பிறக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்தோம். நம்ம குடும்பத்துல தாய் தந்தையருடைய வழிகாட்டுதல், அப்புறம் பள்ளிக்கூடத்துல போது மொழி அறிவை ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதனால பல்வேறு நூல்களை நம்ம விருப்பத்தோட படிக்கிறோம், அதை அறிந்து கொள்றோம். மற்ற சக மாணவர்களோட மற்றவங்களோட பயிற்சி செய்து பார்க்கிறோம். அப்புறம் முயற்சியோட செயல் செய்து வெற்றி அடைகிறோம், சாதிக்கிறோம். எல்லாரும் சாதிக்கிறாங்களான்னு பார்த்தா அது முயற்சியை, அந்த பயிற்சியை இடைவிடாம தொடர்ந்து கடைபிடிக்கிறவங்க தான். மேலோட்டமா பல விஷயங்களை கற்றுக்கொண்டா கண்டதும் கற்றவன் பண்டிதனாவான்னு சொல்லுவாங்க. கண்டதை கற்றவன் பண்டிதனாவான். கண்டதுன்னா கண்டதை கற்றவன் பண்டிதனாவான். அப்ப ஞானி ஆவானா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறிதான். நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டாலும் அந்த அந்த விஷயம் என்னங்கிறத அறிந்து கொள்ளும். எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே, அப்ப நமக்குள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது எதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? யாரு இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறா? யாரு நமக்கு இந்த ஆர்வத்தை கொடுக்குறா? இந்த சக்தி மகா சக்தி நமக்குள்ள இதெல்லாம் தெரிஞ்சுக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா அதுதான் நமக்கு உயர்வை கொடுக்கும். அப்ப தொழிலறிவாளர் என்று சொல்லும் போது நாம பெற்ற அனுபவங்கள் எப்படி பெறுறோம்? கர்ம இந்திரியங்கள் வாயிலாகவும் ஞான இந்திரியங்கள் வாயிலாகவும் நாம தொடர்ந்து பயிற்சி செய்கிறோம். அப்ப கர்ம இந்திரியம் என்பது கை, கால், வாய், குதம், குறி என்று சொல்வார். அதே மாதிரி அதுதான் தொழில் கருவிகள், கர்ம இந்திரியங்கள். அதே மாதிரி இயற்கையில ஞான இந்திரியங்கள் சொல்லுவாங்க, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று. இதன் மூலம்தான் நம்ம எல்லா அனுபவங்களையும் பெறுறோம். அந்த அனுபவங்கள் அத்தனையும் நம்முடைய உள்ளத்துல எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குது. அந்த ரெக்கார்ட் ஆகிருக்கிறத அப்பப்ப காலத்தால அந்த மூளை சொல்கள் விரிச்சு காட்டும் போது மனமாக, அந்த அறிவு தான் மனமாக நமக்குள்ள எல்லாத்தையும் விரிச்சு காட்டுது. அதை நம்ம உணர்வாக பெறோம். அதே மாதிரி இந்த உடல் இருக்குது, உடம்புக்குள்ள உயிர் இயங்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த உயிர் எப்படி இயங்குது, அந்த உயிர் என்பது நம்ம உடலுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த வழிமுறையை தெரிந்தவர்கள் தான் நல்வழி அறிவாளர். இந்த உடல் இயங்குறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த உயிரை அறிய வேண்டும். உயிர் இல்லைன்னா அந்த உடம்புக்கு மதிப்பே இல்லையே. நம்ம உடம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உடம்புக்காகத்தான் எல்லா காரியமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உடம்ப வளர்க்கறதுக்காகத்தான் எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உடம்ப வளர்க்கறதே எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த உயிருணர்வை பெறுவதற்கும் அந்த இறை உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக நீதியை அறிவதற்கு தான். அதை அறிவித்தவர்கள் யாருன்னு கேட்டா ஏற்கனவே பல அனுபவங்களை பெற்று சூழ்நிலைக்கேற்ப நல்ல முடிவுகளை எடுத்து அதை தெளிவாக உணர்ந்தவர்கள். அவங்க சொல்றது பூரா சாஸ்திரங்களாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதை கடைபிடித்து இதை செய்தா நல்லது, இதை செய்யாதீங்கப்பா, இதை செய்யுங்கப்பா அப்படின்னு
டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ற முறையில நமக்கு பல வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளவு ஆராய்ச்சியில நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியே நேரடியாக பயன்படுத்தக்கூடிய வகையில நமக்கு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க உணர்ந்திருப்பாங்க. வாழ்நாளையே அர்ப்பணித்து சில உண்மைகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை நமக்கு அப்படியே பகுத்து பார்த்து அவங்க தொகுத்து கொடுத்தவற்றை நம்ம அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அப்படியே பாதம் பணிந்து ஏற்று நம்ம கடைபிடித்து அந்த நல்வழியில நாம செயல்பட்டோம் என்றால் உலகத்துல அழியக்கூடியது எது, அழியாதது எது என்பதை புரிந்து கொள்ளலாம். அழியக்கூடியது என்று யோசிச்சு பார்த்தா மாறிக்கொண்டே இருக்கிறது தான் இங்க அழிவுன்னு சொல்றாங்க. இப்போ உடம்பு வந்து அந்த உயிர் இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ உயிர் இயங்கும் போது அந்த உயிரும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி உடம்புல வந்து இருக்கக்கூடிய அந்த தோற்றங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது நாளன்னைக்கு இருக்காது. இது மாறிக்கொண்டே இருக்கிறத தான் அந்த அழிவு என்ற அளவுல நம்ம உயிராற்றலை செலவு பண்ணி தான் எல்லாத்தையுமே நம்ம உணர்றோம். உயிர் சக்தி செலவாக இப்ப பெட்ரோல் டீசலை போடுறோம். அந்த பெட்ரோல் டீசல் செலவாகி தான் அந்த ஆற்றல் உருவாகி வண்டி ஓடுது. அப்ப அந்த பெட்ரோல் டீசல் இல்லைன்னா வண்டி ஓடுமா? வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும், பெட்ரோல் டீசல் குறையத்தான் செய்யும். அதே மாதிரி நம்ம உயிருடைய ஆற்றல் குறைவுபட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனா குறைவில்லாதது எதுன்னு பார்த்தா அந்த ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. இன்னைக்கு சோலார் எனர்ஜி இருக்குன்னா அந்த சூரிய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த மின்சாதன பொருட்களை உபயோகப்படுத்தலாம். எப்பவுமே அந்த சோலார்ல இருக்கக்கூடிய பவரை ஸ்டோர் பண்ணி அதை ரீயூஸ் பண்றதுக்கு உண்டான, அதை பயன்படுத்துறதுக்கு உண்டான டெக்னிக்கை, அந்த நுட்பமான தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எப்பவுமே சிறப்பா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி எங்க இருந்து இந்த ஆற்றல் வருதுன்னு பார்த்து அந்த ஆற்றலையே தரக்கூடிய, அந்த ஆற்றலை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய அந்த இறைவனை அறிந்து கொண்டவர்கள் தான் இந்த பக்குவப்பட்டவங்க. அந்த அவனை நீங்களும் அறியலாம். ஏன்னா அவன் தனியா இல்ல, உங்க கூடயே தான் இருக்கான். எப்போ உங்களுக்கு உறுதுணையா பாதுகாப்பா உங்களுக்கு அறிவா இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறவனே அவன்தான் என்ற உண்மையை உணர்த்தி அவனை அறிய வைக்கிறவங்க தான் இந்த நல்வழி அறிவாளர். அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி அவங்கதான் நமக்கு இன்னைக்கு குருவாக இருக்கிறாங்க. அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்வோம். வாய்ப்பளித்த அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, மிக்க நன்றி. மிக சிறப்பாக இருந்தது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. நிறைவான விளக்கங்கள் பார்த்தாச்சு. தியாகராஜனையாலேருந்து கௌரிமாலேருந்து லைனியா வரைக்கும். இந்த பகுதி வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா பக்குவன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. 2வது சிறப்பு என்னன்னா இதோட 6ஆம் தந்திரம் முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புதிய சாப்டரை நோக்கி, ஒரு 7ஆம் தந்திரத்தை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியில வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு உணர்த்துவார். அதாவது இது ஒரு ஜிஸ்ட் மாதிரி இத்தனை மாசம் இத்தனை மந்திரத்துல நமக்கு சொல்லி கொடுத்தத வந்து இந்த இடத்துல ஒரு கோனார் உரை மாதிரி ஒரு சுருக்கம், முன்கதை சுருக்கம் மாதிரி பின்கதை சுருக்கம் மாதிரி நமக்கு சொல்லி தருவாரு. அதுல வந்து நம்ம ரொம்ப முக்கியமா ரொம்ப சூட்சுமமா புரிஞ்சுக்கணும். அந்த பாடலுக்கான பொருளை மாத்திரம் பார்க்காம முன்ன பின்ன அதனோட இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது வந்து இந்த மந்திரத்தை இந்த பகுதிய மந்திரங்களை பார்க்க வேண்டிய ஒரு இது. ஏன்னா அந்த 6ஆம் தந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த இடத்துல அவர் வந்து சுருக்கி தருவார் நமக்கு. என்ன சொல்றாருன்னா தொழிலறிவாளர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. என்னோட நான் சொல்லுவேன்ல எப்பவுமே வரதராஜன் ஐயா உரையில வந்து தொழுதறிவாளர் அப்படின்னு இருக்கு. ஆனா எல்லா புத்தகங்கள்லயுமே தொழிலறிவாளர் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ எது தொழில் அப்படிங்கறத திருமந்திரத்துல இன்னும் ஒரு 4-5 மந்திரத்துல அவரே சொல்லுவாரு. எது தொழில் அப்படின்னாக்க மனத்தை வந்து தூய்மையான சிந்தனையாக வைத்திருப்பதே தொழில் அப்படின்னு ஒரு அடுத்த ஒரு 4-5 மந்திரத்துல சொல்லுவாரு. அப்போ இந்த பகுதியை நம்ம வந்து தொழில்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. தொழுதறிவாளர் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். அப்ப தொழில் அறிவாளர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ யாரு அப்படின்னாக்க மற்ற அழிவறிவை
அறியக்கூடியவர். அதாவது ரொம்ப முக்கியம். எதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றதை விட எதை கத்துக்க கூடாது, எதை பிராக்டிஸ்ல வச்சிருக்க கூடாது, எதை வழிமுறையாக நாம் வைக்க கூடாது அப்படிங்கறத தெரியறதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கத்துக்கிறதுன்னு ஆரம்பிச்சா நிறைய விஷயங்கள் போயிட்டே இருப்போம், ஒரு நிறைவு வராது. அப்புறம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எதை விளக்க வேண்டும் அப்படின்னு தெரியணும். இப்ப டாக்டர்கிட்ட போய் நம்ம இந்த மருத்துவம் பார்க்க போனோம்னா அவங்க முதல்ல சொல்லுவாங்க, ஓவாமையில இதெல்லாம் விளக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நமக்கு. அப்போ அதை விளக்கறதுக்கு தெரியணும். அப்போ அவங்கதான் தொழிலை அறிய முடியும், அவங்கதான் நமக்கு நேரக்கூடிய அழிவை அறிய முடியும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையினோட மூலம் தெரியணும். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம இந்த கடைசி வரியில இருக்கக்கூடியத நம்ம முதல்ல எடுத்துக்க வேண்டியிருக்கு. மற்ற அழிவறிவார். யாரு அல்லாதவர்? யாரு அல்லாதவர் அப்படின்னா இந்த எது மற்றவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த நம்ம நேற்றுக்கு சொல்லிட்டாரு, இந்த காம குரோத மத ஆச்சரியா ஆன்மாவிற்கான குற்றங்கள், மல குற்றங்கள், இந்த உடலுக்கான குற்றங்கள், இந்த மனதுக்கான குற்றங்கள், இதெல்லாம் நேற்றுக்கு சொல்லி அபக்குவனுடைய அந்த நிலையை சொல்லி முடிச்சுட்டாரு. அதையெல்லாம் அந்த மற்றவை எல்லாவற்றையும் விளக்க அறிவை அறிந்தவர்கள், மற்றவற்றை அழிக்கக்கூடிய அறிவை அறிந்தவர்கள், அதுதான் அழிவறிவார். அதை அழிக்கக்கூடிய வழியை அறிந்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம அது இத பெற்றாதவங்க அழிந்து போவாங்கன்னு எடுக்கிறத விட எதை அழிக்க வேண்டும் என்ற அறிவை அறிந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இந்த கடைசி வரியில இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்படி எடுத்துட்டு நம்ம முதல் வரைக்கும் போனோம்னா, தொழிலறிவாளர் ஸ்ருதி கண்ணாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? எதெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம உள்ள இருந்து குருவாக நமக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு. அப்புறம் அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், உள் மனசுக்கு தெரியும், என்னைக்குமே நமக்கு எது தப்புன்னு தெரியும். அதை கேட்கக்கூடிய மனநிலைக்கு நாம் வந்துவிட்டால், அதை மறைக்கக்கூடிய அந்த மலங்களை நீக்கும் வழி அறிந்து விட்டால், அதுல எப்படி நிலைத்து நிற்பது என்பதற்கு ஸ்ருதியே கண். அதாவது வேதாகமங்கள், குரு வார்த்தை, முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ஞானியர் வார்த்தைகள், அதுதான் ஸ்ருதி அந்த இடத்துல. அப்போ நூல் அறிவுன்னு சொல்லுவாங்க அத. அப்போ ஸ்ருதி கண்ணாக, அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக, பழுதறியாத பரமகுருவை வழியறிவார் நல்வழி அறிவாளர் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்க நம்ம நின்றுட்டோம்னா முதல்ல எதை விளக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். எதை விளக்கணும்னு தெரிஞ்ச உடனே அதை எப்படி விளக்கலாம் அப்படிங்கிறது நமக்கே பாதி தெரியும், மீதி நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லா குற்றங்களையும் நேற்றுக்கே பார்த்தோம். அந்த மாயை திரோதாய மாயையெல்லாம் நம்மளால விளக்க முடியாது. அப்ப அதுக்கு இறைவன் தான் நமக்கு வழிகாட்டணும். அதற்கு எப்படி வழிகாட்ட வேண்டும் என்று அறிந்தது எது அப்படின்னா ஞானியர் வாக்கு. அந்த ஞானி, அதுதான் ஸ்ருதி கண்ணாக. அப்ப அதை அறிந்தவர்கள் எங்க போய் சேருவாங்க? பழி அறியாத பரமகுருவை சென்றடைவார்கள். அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னாக்க வழி அறிவார். எந்த வழியை அறிவார்? நல்வழி அறிவாளர். அப்ப எது நல்வழி? இறைவனை சென்று சேரக்கூடிய நல்வழி. இப்ப இந்த வரிசையில புரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப நீங்க திருப்பியும் அந்த 4வது வரைய அதே இடத்துல கூட நம்ம வச்சு பார்க்கலாம். நல்வழி அறிவார். எந்த நல்வழி அறிவார் அப்படின்னாக்க, எதுவெல்லாம் மற்றவையோ அதை அழிக்கக்கூடிய நல்ல அறிவை அறிவார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ தொடக்கம் என்ன அப்படின்னாக்க, நமக்குள்ளிருந்து எதை விளக்க வேண்டும் என்ற அறிவை நாம் அறிய வேண்டும். எனக்கு நாக்கு இருக்கு, நாக்க என்னால அடக்க முடியல, முதல் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோ. என்னால கோவத்தை அடக்க முடியல, 2வது பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோ. என்னால பொறாமைய அடக்க முடியல, 3வது பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோ. அகங்காரம் இருக்கு, 4வது பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோ. இப்படி நம்ம கிட்ட இருந்து எதையெல்லாம் விளக்க வேண்டுமோ அதை முதலில் நாம் அறிய வேண்டும். அதற்குண்டான அறிவை இந்த 6 தந்திரத்துல அவர் சொல்லிட்டே வந்துட்டாரு. அப்ப அதை அறிபவனே பக்குவன் அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தை கொண்டு கொடுக்குறாரு.
இன்னும் நிறைய அப்படியே அதை ரிஃபைன் பண்ணி நமக்கு சொல்லி தருவாரு. ரொம்ப அற்புதமான மந்திரம், ரொம்ப ரொம்ப சூட்சுமமான விஷயம். எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட எதை விடுக்க வேண்டும் என்பதை அறிவதுதான் தலையாய பக்குவனுடைய கடமை. அதை இந்த இடத்துல ஆரம்பிக்கிறாரு திருமூலர். இத்தகைய அற்புதமான மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. மிக அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நல்ல விளக்கம் வந்து. மிக்க நன்றிங்க. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி நன்றி அம்மா. ரொம்ப ஒரு தெளிவு. வழி அறிவாளர் அப்படிங்கும்போது நமக்கு நல் வழி அறிவாளருங்கிறது நான் குருவத்தான் சொல்றாங்களோன்னு நினைச்சா நம்மள மாதிரி இருக்கிறவங்கள தான். அந்த நல்வழி அறிவாளர், நல்வழியை அறியணும்னு முயற்சி பண்றவங்க பழுதறியா பரமகுருவை வழியறிவார், அவர் காட்டிய அந்த வழிமுறைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்ற ஒரு ஒரு விளக்கமும் உங்களுடைய தெளிவான அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது உணர்வாக கிடைச்சது. இப்ப அந்த வழியை நாடி நிக்கிறோம் நாம. அந்த தெய்வ நிலையை அறியணும், மன அமைதி பெறணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த உண்மையான நிலையை அறியணும்னா அதற்குரிய தொழிலை செய்யணும். அது என்ன தொழில்? இந்த தேவையானது எது, தேவையில்லாதது எது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு பழக சொன்னீங்க. விளக்க வேண்டியது எது, அறிய வேண்டியது எது, செய்ய வேண்டியது எது என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த செயலை செய்யணும். அதற்குரிய தொழில் எது? அது 2 தான் சொல்றாங்க ஞானிகள். தவம் அறம் மேல் துணையாமேன்னு. அப்ப தவம் அறம் இதைத்தான் நம்ம மேற்கொள்ளணும். இதுதான் வழிமுறை என்பதை நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி பின்னாடி பார்க்கும்போது இந்த 2 கருத்து தான் தொடர்ந்து வருது. அதனால தவம் அறம் மேல் துணையாமை என்ற அளவுல அது துணைக்கு வைத்துக்கொண்டு அந்த செயல்களை செய்து வாழ்க்கையில நாம வெற்றி அடைவோம். இந்த ஒரு மந்திரத்தை பிடித்துக் கொண்டும் உயரலாம். ஒவ்வொரு மந்திரமும் நம்ம கேட்கும்போது இது நமக்கு உதவுமான்னு பார்த்தா எல்லா மந்திரத்தினுடைய ஒரு தொகுப்பாக ஒவ்வொரு மந்திரமே திகழுது. ஒரு மந்திரத்தை தினம் தினம் ஓதி அதனுடைய உட்பொருளை உணர்ந்தா கூட நாம அந்த தெய்வீக உணர்வுகளை பெற முடியுங்கிறதுக்கு இந்த மந்திரமும் ஒரு சான்றாக இருக்கிறது. அதனால ஆழ்ந்து பொருள் உணர்ந்து நாம சொல்லும் போது அந்த உண்மை நிலையில இருக்கக்கூடிய உங்களுடைய ஆற்றலோட நம்மளுடைய ஆற்றலை இணைஞ்சு அது ஒரு வினாடி பொழுது போதும், அது கூட குறைவான நேரம் கூட போதும், அந்த நமக்குள்ள உணர்வாக அந்த தெய்வ நிலை வெளிப்படுவதற்கு. ஆனா அந்த நிலை எப்ப வரும்னு தெரியாது. இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே, துன்றுமளவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று மகான் வள்ளலார் சொன்னது போல அது என்னைக்கு வருதோ வரட்டும். நம்மளுடைய தொழிலை நம்மளுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டே இருப்போம். மிக்க மகிழ்ச்சி. இந்த தளத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி நன்றி வாழ்த்து. மிக்க நன்றி. வேற யாரும் எதுவும் கேள்வி ஏதாவது இருக்குங்களா? கருத்து ஏதாவது சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.